போலீஸ் படை தலைவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட வேண்டும் என கூறி முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியையான இந்திரா காந்தி தொடுத்த வழக்கு மனுவை இப்போ உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்திரா காந்தியின் முன்னாள் கணவர் முகமது ரிட்வான் என்ற பத்மநாதன் இருக்கும் இடம் குறித்த புதிய தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையில் போலீசார் ஏற்கனவே விசாரணையை தொடங்கிவிட்டனர் என்றும் அந்த விசாரணை இன்னும் நடந்து வருவதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனவே நீதிமன்ற உத்தரவுகளை போலீசார் மதிக்கவில்லை அல்லது செயல்படுத்த மறுத்துவிட்டனர் என்று தற்போதைய நிலையில் முடிவு செய்ய முடியாது என்று நீதிபதி விளக்கியுள்ளார். பத்மநாதன் சாரா 100 மற்றும் முடி 95 மானியங்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் ஆதாரங்கள் போலீசாருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை தொடங்க போதுமானதாக இல்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் பத்மநாதனை கைது செய்வதற்கான பிடி வாரண்டை நிறைவேற்றவும் அது குறித்த அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் போலீசாருக்கு உள்ள கடமை தொடர்கிறது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.